ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? இன்றைக்கி தோசைப்பொடி செய்கிறதுக்கு இதில் ஒரு கப்பு வந்து கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் பாருங்கள். வறுத்துட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நம்ம வீட்டு யூஸுக்கிட்டே பண்ண போகிறோம். அதனால் கருப்பு உளுந்து போட்டு அரைச்சா உடம்புக்கு நல்லது. நம்ம கடைக்கு கொடுக்குறது இல்லை, அதனால் கருப்பு உளுந்து போடுங்க வீட்டில் யூஸ் பண்ணுறவங்க. கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் வறுக்கிறதுக்கு. இந்த மாதிரி கலர் மாறிடணும் பாருங்கள். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து உருட்டு உளுந்து ஒரு கப்பு எடுத்துக்கிடுவோம். உளுந்து வந்து அதிகமாக தோசை பிடிச்சி சேர்த்துக்கிட்டோம்னா பெண்களுக்கு வந்து இந்த இடுப்பு வலி இது எல்லாம் இருக்காது. குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் எல்லாம் வறுப்பாக நல்லா கலர் மாறுற அளவுக்கு வருங்க. சிம்மில் வச்சு வருங்க. வெள்ளை உளுந்து எப்படி வறுத்துருக்கேன்னு பாருங்க. இந்த மாதிரி வறுத்துக்கிறோன்னா உளுந்து 2 கப்புனா பருப்பு 1 கப்பு போடணும். தொட்டு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இது கடலைப்பருப்பு. உளுந்து 2 கப்புனா கடலைப்பருப்பு 1 கப்பு எடுத்துக்கிறோன்னா. இப்போ வறுத்து கொட்டி வச்சுட்டேன் பாருங்க. வரமிளகா வந்து அவங்கவுங்க காரத்துக்கு எடுத்துக்கோங்க. நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால சும்மா ஒரு 5-6 மிளகாய் தான் எடுத்துருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். முருங்கைக்கீரை வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு நிழல் உணத்தில் உணர்த்தி வச்சுருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி முருங்கைக்கீரை இட்லி பொடி தான் நம்ம செய்ய போகிறோம். இல்லை, இதை லைட்டாக நம்ம சூடு பண்ணிக்கிடுவோம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடியை அதையும் வாஷ் பண்ணி நிழல் உணத்தில் உணர்த்தி வச்சுருக்கேன் பாருங்கள். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை போட்டுக்கிடுவோம். அப்படின்னாதான் நல்லாயிருக்கும். பெருங்காயம் வந்து எண்ணெயில் பொரிச்சுத்தே நான் வச்சுருக்கேன். அது இவ்வளோ போட்டுக்கிடுவோம். பெருங்காயம் தான் வந்து தோசைப்பொடி இட்லி பொடிக்கு வாசமாக சூப்பராக இருக்கும். இவ்வளோ உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ எல்லாமே வறுத்துட்டே பாருங்க. இதை பூரா ஆற வச்சுக்கிடுவோம். முருங்கைக்கீரை இட்லி பொடி இப்போ செய்கிறோம் நம்ம. இப்போ ஆறிடுச்சு. நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணிக்கிடுவோம். முருங்கைக்கீரை இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா க்ரீனிஷாக எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.